இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாய் மீண்டும் ஒரு புதிய நாளை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் தமது மூலமாய் பிதாவினிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும்படிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தார், மீண்டுமாய் உயிரோடு எழுந்தார், இனி அவர் மரிக்கப் போவதில்லை. அவள் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிதாவின் இடத்திலே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! பழைய ஏற்பாட்டு நாட்களை நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் யோபின் புஸ்தகத்திலே 19 அதிகாரம் 25 வசனத்தில் சொல்கிறார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறார் தெரியுமா? 10 குழந்தைகள் யோபுக்கு. 10 குழந்தையும் ஒரே நாளில் இழக்கிறார், சாக கொடுக்கிறார். 10 குழந்தைகளும் மறித்து விடுகிறார். அந்த சடங்குகள் அப்படியே அடிக்கப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள். எல்லா சொத்து சுகம் பொருட்கள் எல்லாம், ஆடு மாடு கழுதைகள் எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை. மனைவியும் தூசித்து திட்டிவிட்டு போய்விட்டார்கள். ரோட்டிலே ஒரு ஓரமாய் ஓட்டை எடுத்துக்கொண்டு சரீரம் முழுவதும் வேதனையோடு பருக்கள் நிறைந்த அந்த சூழ்நிலையில உருக்குலைந்து போன அந்த மனிதன் சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்குறது எல்லாம் செத்து போனாலும் என் மீட்பர் சாக மாட்டார், அவர் உயிரோடு இருக்கிறவர், அவருக்கு சாவு என்பது கிடையாது. எவ்வளவு அழகாக அவர் சொல்லுகிறார். நடந்தது என்ன? எல்லாம் சூழ்நிலை தலைகளாய் மாறுகிறது. இழந்த அத்தனையும் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறார். செத்து போனதெல்லாம் உயிர் பெறத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், வழி வகைகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நாம் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எல்லாம் போய்விட்டால் ஆண்டவரும் ஒன்னும் இல்லாம நமக்கு எதுவும் செய்ய முடியாமல் ஆகிவிட்டார்னு சொல்லி நினைத்து விடுகிறோம். இல்லை, அவரால் எல்லாம் கூடும். மரித்த அழுகி போன சரீரத்துக்குள்ளும் ஜீவன் கொண்டு வர முடியும். உலர்ந்து போனதையும் உயிரடைய செய்ய முடியும். பட்டு போனதையும் மீண்டுமாய் துளிர்விட வைக்க முடியும். ஆனால் அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டு விடக்கூடாது. ஆண்டவர் மேல வைப்போம். நமக்காக அவர் இன்றும் பரிந்து பேசிக்கொண்டார். இன்று உயிரோடு கூட இருக்கிறார். இழப்புகள் இந்த வாழ்க்கையிலே தடுக்க முடியாத ஒன்று. குறித்த காலம் வரை நாம் வாழ வேண்டுமென குறித்த காலம் வரை தான் வாழ முடியும். தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். அவருடைய வருகை தாமதிக்குமானால், ஒருவருடைய வருகை மிந்தும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இழப்புகள் வந்துவிட்டது, என் வாழ்க்கைப்படி கவலைப்படுவதிலே ஒன்று மாற்றம் வருவதில்லை. ஒன்று இயேசுவோடு கூட எங்கே இருக்கிறோம், இல்லாவிட்டால் அங்கு அவரோடு கூட நித்திய நித்தமாய் வாழப் போகிறோம். அந்த நம்பிக்கையில தொடர வேண்டும். ஒரு அருமையான விதவை தாய், 3 பிள்ளைகள், முழுவதும் ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு தாய். அவர் எப்பொழுதும் சொல்வார்களாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். எடுத்ததுக்கெல்லாம் அதான் சொல்வார்களாம், அவர்தான் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, என் பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர்தான். இப்படி இருக்கும்போது 3 குழந்தையில மூத்த குழந்தை திடீர்னு சிக்காகி மரணத்தை சந்திக்க நேர்ந்ததான். கொஞ்சம் மனசுல கஷ்டம்தான், ஆனாலும் எல்லாவற்றை செய்துவிட்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சந்தோஷமாய் திடப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து நியமித்த பாதையில் ஓட ஆரம்பிச்சாங்களாம். நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. மீண்டுமாய் திடீரென்று அடுத்த குழந்தைக்கு ஒரு வியாதி வருகிறது. அதுவும் மரித்து போன உடனே முழுவதுமாய் உருக்குலைந்து அப்படியே தொய்ந்து போய் வாழ ஆரம்பித்து விட்டார்கள், புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லுவதற்கு மனம் இல்லாம அதெல்லாம் ஓரங்கட்டிட்டு அப்படியே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். வேதனையோடு அழுது கொண்டிருக்கும் அந்த குட்டி குழந்தை, கடைசி குழந்தை காதுல போய், மம்மி ஏசு இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி, அவர் உயிரோடு இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்குது. எடுத்துக்கலாம், நீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஏசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுவீங்க, இன்னைக்கு அழுதுட்டு இருக்கிறீங்களா போது இந்த வார்த்தை இந்த தாய்க்குள்ளே வேகமா ஒரு மின்சாரத்தை போல பாஞ்சதாம். உடனே இல்ல மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார். புது பலம் இறங்கி வந்ததாம். தூசி உதறிவிட்டு எழுந்தார்களாம். தொடர்ந்து தனக்கு கொடுத்த பணிகளை, மகனையும் காப்பாற்றும்படியான வேலைகளை செய்து தொடர்ந்து முன்னேறி சென்றார்களாம். யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில ஒருத்தர் முந்தி போகிறோம், ஒருவர் முந்தி மறித்து விட்டாருன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை முடிந்து அடுத்து பின்பாக நாம் நம்முடைய ஒரு நாள் சூழ்நிலை சந்திக்கத்தான் போகிறோம். பயப்படுவதில் நேரிடப் போவதில்லை, மாற்றம் ஏற்பட போவதும் இல்லை.
இந்த நாளில் நம்ம திடப்படுத்துவோம், தைரியப்படுத்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லா சூழ்நிலைகளும் சூழ்நிலை சாகலாம், விரோதமாக இருக்கலாம், என்னுடைய காரியங்கள் தோற்று போகலாம், ஆனால் என் இயேசு உயிரோடு இருக்கிறான் சொல்லி பாருங்க. எல்லாவற்றிலும் ஜீவன் உண்டாகும், காரியங்கள் மாறும், தொடர்ந்து உங்களால் முன்னேறி செல்ல முடியும், இழந்து போனதை திருப்பிக் கொள்ளவும் முடியும். யோபுவின் தேவன் நம்முடைய தேவன். தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு இருக்கிறீரப்பா, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறீரப்பா, மீண்டும் எங்களுக்காய் வரப்போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இழப்புகளை சந்தித்து தொய்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க. வேதனோடு பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. நம்பிக்கை இழந்த பிள்ளைகளுக்கு மீண்டுமா நம்பிக்கை கொடுங்க. நீர் ஜீவனோடு இருக்கிறத காண்பீங்கப்பா. வலதுகையை பிடித்து தைரியம் சொல்லி நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லுங்க. திடப்படுத்துவதற்காய், தைரியப்படுத்துவதற்காய், பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். தொடர்ந்து நீர் போதுமானவராயிரும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு என்ன குறை? ஒரு குறைவும் வராது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். குறைவுகள் இருந்தாலும் அவர் வரும் பொழுது நிறைவாய் மாறும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.